மக்கள் இந்த வீடியோவில் சில உண்மைகள் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எந்த உண்மைகள்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாஸ்மார்க் இடி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, நேற்று நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்த போகிறோம். என்னப்பா பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னால் தாங்கிக்கவே முடியல இதை, அதனால தான் இதை ஆவணப்படுத்துகிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா சில திமுக காரங்க பெரிய லெவலில் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இடியை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாரா ஸ்டாலின், சட்டசபையில் ரைட் ஹேண்டில் எடப்பாடியை டீல் பண்ணாரா, லெஃப்ட் ஹேண்டில் நீதிமன்றத்தில் இடியை டீல் பண்ணாரா, இந்த பக்கம் அண்ணன் செந்தில் பாலாஜி ஒரு தடவை சறுக்குவாரா, இன்னொரு தடவை சறுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இடி சம்பந்தப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா இடியை நீதிமன்றம் வைத்து செய்தது இடி, அவ்வளோதான், நாங்களாம் 1000 கோடி முறைகேடெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை வச்சு அவங்க எழுதுகிற கதைகள் இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய கதைகளை எழுதியிருக்காங்க. இப்போ என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டாவே இந்த ஃபயர் விடுற குரூப்புக்கு இந்த வீடியோ ஒரு பதிலடியாக இருக்கும்ல, அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, நான் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பித்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் ஒரு 650க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 2 விஷயத்தை தொடர்ச்சி ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா மணல் மாஃபியா இடி சம்மந்தப்பட்ட வழக்கு, கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த வழக்கை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்காருல ஒரு வழக்கு, இந்த வழக்கு பற்றி மட்டும் இந்த சேனலில் ஒரு 25 வீடியோக்கு குறையாமல் இருக்கும். இந்த வழக்கை நான் தொடர்ச்சி ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த வழக்கு அப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கா, என்ன ஏது அதெல்லாம் நான் பார்க்குறதில்ல. என்ன தான் ஆகுது இந்த வழக்கெல்லாம், எனக்கு இந்த கேள்வி இருக்குது. ஒரு வாரம் பரபரப்பாக பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்ன தான் ஆகுது? 10 வருஷம் கழித்து திடீர்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ 10 வருஷமாக அந்த வழக்கில் என்ன தான் நடக்குதுங்கிறது தொடர்ச்சியாக பேசினா தான் 10 வருஷம் கழித்து என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் வரும்னு சொல்லி ஆல்ரெடி 2 விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். 3ஆவதாக அந்த டாஸ்மார்க் வழக்கையும் தொடர்ச்சியாக ஆவணப்படுத்த போகிறோம். என்ன தான் நடக்குது, வேறு தேடி கடைசி வரைக்கும் போவோம், எப்படி தான் நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்துடலாம். இப்போ அதோட வெளிப்பாடாக முதல் உத்தரவாக நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாடமாக பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் நிறுவனம் தான் முதல்ல நீதிமன்றம் போயிருக்கு. நீதிமன்றம் போய் அவங்க ஒரு சில நிவாரணங்கள் கேட்டிருக்காங்க. மாநில அரசோட உரிமையை தலையிடுறாங்க, எங்களுடைய பணியாளர்களை பணிச்சுமையை தாண்டி பார்த்தீங்கன்னா மனச்சுமையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க் ஊழியர்களை வச்சும் தமிழ்நாடு அரசோட அந்த மாநில தன்னாட்சி உரிமை இருக்குது பார்த்தீங்களா, 2 அடிப்படையாக வச்சு இந்த வழக்குக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி டாஸ்மார்க் நிறுவனம் தான் நீதிமன்ற கதவுகளை தட்டி இருக்கு. அதனால தான் நீதிமன்றம் இந்த வழக்குக்குள்ளே தலையிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது நம்ம டாஸ்மார்க் நிறுவனம் என்ன தான் பேசியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஆவணப்படுத்திடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் நிறுவனம் சார்பாக மிக முக்கியமான வழக்கறிஞர் ஆஜராக இருக்காருங்க. ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது, மிக முக்கியமான ஆள். அவர் ஆஜராக என்ன சொல்கிறாருன்னா, கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமானது, விசாரணை அப்படிங்கிற பேரில் துன்புறுத்துறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மணி நேரங்கள் விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய உயரதிகாரிகள் ஆரம்பித்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் 3 நாள் ராப்பகலாக போட்டு கொடுமை செஞ்சுருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டு துன்புறுத்தியிருக்காங்க. இதில் வந்து கையெழுத்து போட்டே ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தல் கொடுத்துருக்காங்க. கையெழுத்து மட்டும் நீ போடலன்னு வையன், இங்கே நடக்கிறதே வேறன்னு சொல்லி இடி அதிகாரிகள் டாஸ்மார்க் ஊழியர்களை மிரட்டி இதில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. டாஸ்மார்க் ஊழியர்கள் என்ன வாரண்ட் அடிப்படையில் எங்கள் அலுவலகத்தில் வந்து சோதனை பண்ணிக்கன்னு கேட்கும்போது, வாரண்ட்டுக்கிறேன்லாம் கேட்காத, அங்கே போய் ஓரமாக உட்காரு அப்படிங்கிற தனி மனித தாக்குதல் நிறையா நடத்தியிருக்காங்க. உட்பட பல்வேறு விதமான ஊழியருக்கு எதிராக நிறையா வேலைகளை இடி பார்த்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பெண்களை அதிகாலை 1 மணிக்கு விட்டுருக்காங்க 3 நாள் சோதனையில். காலையில் 8 மணிக்கு தான் பெண்களை மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. 3 நாள் எங்கள் ஊழியர்களுக்கு அவங்களோட ஃபோனை திருப்பி கொடுக்கல, ஊழியர்கள் முழுக்க மன உளைச்சல் ஆளாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் இடியோட சோதனைக்கு தடை கேட்டிருக்காங்க. ஊழல் நடக்கலன்னு சொல்லலை, முறைகேடு நடக்கலன்னு சொல்லலை, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. அரசோட நிர்வாகனால கூட்டாட்சி தத்துவங்கிற வார்த்தையை பயன்படுத்தி, ஊழியர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் வர்ற 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ தான் இங்கே நடந்திருக்கு. இதில் திமுகக்கான ஃபயர் விடுறதுக்கும் ஏதோ குற்றமற்றவங்க மாதிரி அவங்க வந்து ஏதோ நிரபராதிகள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுற அளவுலாம் நீதிமன்றத்தில் எதுவும் நடக்கலை. அப்போ இடி என்னப்பா பண்ணிச்சு, நீதிமன்றத்தில் வாயை மூடிட்டு சும்மா உட்காந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது இடியும் பதிலுக்கு சில வாதங்களை முன் வச்சாங்க. இல்லைங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ணலங்க, நாங்கள் எல்லாரும் வந்து தனி மனித உரிமைகள்லாம் நாங்கள் தலையிடுறோங்க, எங்களோட சோதனைகள் அப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் முன் வச்சாங்க. அதற்கு நீதிபதி டக்குன்னு கேட்டார், எப்பா பொய் சொல்லாது, நீ என்ன பண்ணங்கிறத நாளிதழில் பார்த்துட்டு வந்து அந்த சேரில் உட்காந்துருக்கோம், சும்மாலாம் வந்து நீதிமன்றத்தில் இங்கே உட்காரல, என்ன ஏதுங்கிறத நாங்கள் தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், நீ பொய் சொல்லாத, நான் வந்து நீ உள்ளே போய் சோதனை பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, சோதனை பண்ணுற விதத்தை தான் இங்கே குற்றம் சொல்கிறோம். ஸோ நீங்கள் இனிமேல் இந்த வழக்கில் வர்ற 25ஆம் தேதி வரைக்கும் எந்த பதில் மனுவும் தாக்கல் பண்ணக்கூடாது. நீங்கள் எதன் அடிப்படையில் அந்த அலுவலகத்தில் போய், அரசு அலுவலகத்தில் போய் சோதனை பண்ணிங்கிறது முழுமையான தகவல் இல்லைன்னு சொல்லி அந்த அரசு அலுவலகம் டாஸ்மார்க் வந்து நினைக்குது. ஸோ நீங்கள் அடுத்த பதிலாக எனக்கு நீதிமன்றத்தில் என்ன சொல்லணும்னா, வர 25ஆம் தேதிக்குள்ளே எதன் அடிப்படையில் அந்த அலுவலகத்துக்குள்ளே போனீங்க,
அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தான் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. பதில் சொல்கிற வரைக்கும் இந்த விஷயத்தில் அடுத்த கட்டம் போகாத, 25ஆம் தேதிக்குள்ளே பதில் சொல்லு அப்படிங்கிறது ஈடிக்கு நீதிமன்றம் போட்ட உத்தரவு. இதில் பார்த்தீங்கன்னா ஊழியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சும் கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஒரு 25ஆம் தேதிக்குள்ளே ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ தான் இங்கே நீதிமன்றம் நடந்திருக்கு. இதில் ஃபயர் விடுறதுக்கோ மிகப்பெரிய லெவலில் கொண்டாடுறதுக்கோ எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம். ஸோ மராட்டிய மாநிலத்தில் ஒரு சோதனை நடக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் சொன்னாங்க, இரவு நேரத்தில் தான் சோதனை பண்ணக்கூடாது, சோதனை அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பண்ணிவிட்டு அடுத்து போயிடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஈடு தரப்புலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃப்ளோவில் அடித்து போனால் தான் இப்போ நாளைக்கு இப்போ நாங்கள் 8 மணிக்கு இந்த சோதனையை நிறைவு பண்ணிவிட்டு காலைல மறுபடியும் 9 மணிக்கு வரும்போது அந்த அலுவலகத்தில் சில விஷயத்தெல்லாம் மாற்றி வச்சிட்டாங்கன்னா நாங்கள் பண்ணுற சோதனையே வேஸ்ட்டாக போயிருமேங்கிறது ஈடியோட வாதம். உள்ளே இறங்கி தொடர்ச்சியாக ஆவணப்படுத்தி தொடர்ச்சியான தகவல்கள் அத்தனையும் எடுத்துகிட்டு போனால் தானே சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஈடியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாநில அரசு எப்படி கையாளுதுன்னா, ஊழியர்கள் பாவம் இல்லையா, ஊழியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்களை அவ்வளோ அக்கறையாக பாதுகாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திமுக அரசு நீதிமன்றத்தில் சொல்லுது. நாளை கழித்து அரசு ஊழியர்கள் திமுக எதிராக போராட்டம் பண்ண போகிறாங்க. எங்கே போய் சொல்லி அழுகிறது அப்படிங்கிறது தெரியல. இந்த வழக்கில் முதல் வீடியோவாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. நீதிமன்றத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து இந்த பதிவில் தொடர்ச்சி நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்து மிக முக்கியமான பதிவுகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.